வேண்டாம் அவளுக்கா இறங்குங்க. ஐயோ இதுல குதிக்க போறோம் அப்படின்னா எவனாவது வந்து கத்தி எடுத்து கழுத்துல வச்சா கூட ஒன்றும் தெரியாது. குளிச்சு ட்ரெஸ் மாத்தினதுக்கு அழிச்சு நீங்க வந்து அடுத்த நாள் நினைக்காதீங்க, அதே நாள் தான். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 3:34 கிட்ட இருக்கும் கைஸ். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா சாப்பிட போயிட்டு இருக்கோம் கைஸ். ஐயோ தூரல் போடுது கைஸ். இது நாங்க எல்லாம் வந்து நானு மாமா அப்புறம் வந்து போஸ் ஒரு ரூம்ல இருந்தோமா, அவங்க சித்தி அம்மம்மா அப்புறம் ஏஞ்சிலின் ஒரு ரூமா. அவங்க வந்து எங்க கதவை தட்டுறாங்க. நாங்க ஏஞ்சிக்கவே இல்லை, நாங்க வந்து தூங்கிட்டே இருந்தோமா. அவங்க வந்து குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி 2:30 ரெடி ஆகி முடிச்சிட்டாங்க. அப்போ வந்து தட்டுறாங்க நாங்க ஏஞ்சிக்கவே இல்லையா. அதனால அவங்க வந்து கிளம்பி சாப்பிடவே வந்துட்டாங்க. எங்க சாப்பிட வந்தாங்கன்னா இந்த ஹோட்டல் சஃபாரி ரெஸ்டாரண்ட் இதுக்குள்ளதான் இருக்காங்களா. போயிட்டு ஏதோ இப்போ போய் சாப்பிட போறோம். இன்னும் அவங்க 2 பேரும் இன்னும் குளிக்கவே இல்லை. டீ போட்டு குடிச்சிட்டு இந்த இயற்கையை பாருங்களேன் எப்படி பனிமூட்டமா இருக்கு. இதை பார்த்துட்டு அழகை ரசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாப்பிட வந்திருக்கோம் இந்த சஃபாரி ஹோட்டல்ல. நம்ம போய் சாப்பிட்டுட்டு என்ன ஏதுன்னு நான் சொல்றேன். கைஸ் சொல்லல கைஸ் சாப்பிட வந்துட்டாங்க. இங்க பாருங்க சாப்பிட்டு இருக்காங்க. சஃபாரி ஹோட்டல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த ஹோட்டலு. ஆனா வந்து சாப்பிடுறது வந்து இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மற்றதெல்லாம் இந்த பெப்பர் சிக்கன் மசாலா ரொம்ப நல்லா இருக்கு, பரோட்டா நல்லா இருக்கு, இந்த அயில மீன் நல்லா இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் வந்து சப்புன்னு இருக்கு, பிரியாணி வந்து ரச சாதம் மாதிரி இருக்கான், குழம்பு அடியில் வச்சிருக்காங்க, மேல வந்து சாதம் வச்சு எல்லாம் கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்துல சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க போறோன்றது டிசைட் பண்ணிருக்கீங்களா எங்க போறோன்றது இன்னும் டிசைட் பண்ணல கைஸ் எங்க போறோன்றது. ஸோ எங்களுக்கு எதிர்க்க வந்து ஒரு ஃபேமிலி எங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க, மைக் வச்சு பேசி பிளாக் எடுத்துட்டு இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் சாப்பிடும் போது நான் உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்றேன் கைஸ். அதுவும் இல்லாமல் இங்க நிறைய பேர் வந்து ஆரஞ்சு கலர்ல ஒரு சிக்கன் கிரேவியோ இது இருக்கு, அது வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ நீங்க அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது வந்து நீங்க அந்த ஆரஞ்சு கலர் ஒரு டிஷ் இருக்கு, அது பேர் தெரியல, நீங்க வந்து அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் போல. நிறைய பேர் அதான் வாங்குறாங்க. ஸோ வந்து இப்போ நான் எங்க போயிட்டு இருக்கேன்னா அண்ணாவை கூப்பிடுறது கைஸ். அவங்க தூங்கிட்டு தான் இருக்கலாம். மாமா கிட்ட கேட்டேன், அவனை தட்டி எழுப்பி நான் போனோம். இங்க நம்ம கேட்காரு இந்த ஹோட்டல்ல தான் நம்ம இருக்கோம். சரி கேஸ் நான் மேலே போயிட்டு அவனை வந்து எழுப்பிட்டு நான் வரேன் கேஸ். நான் கைஸ் கதவு திறக்க முடியல கைஸ், உள்ள குளிச்சுட்டு இருக்கிறவங்க கூட கதவை திறக்க முடியல. ஐயோ கைஸ் நாங்க அட்வென்ச்சரா ஒரு விஷயம் நாங்க பண்ண போறோம். என்னதுன்னா படிக்கிட்டே ஏற போறோம். இது வந்து அட்வென்ச்சர் கைஸ். சரி செம்மையா இருக்குல்ல பாக்க, அப்படியே விளக்கெல்லாம் சூப்பரா இருக்கு கைஸ். இங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணி மழை பெய்ஞ்ச தண்ணிலாம் இங்க இருக்கு பாத்தீங்களா, தெரியுங்களா மழை பெய்ஞ்ச தண்ணி. கைஸ் இப்போ நான் உங்களுக்கு வந்து கேரளா கோயில் வந்து பார்க்க போறேன். கைஸ் நம்ம வந்து கேரளா கோயில் பார்த்தோம். இப்போ கேரளா சர்ச்சு பாருங்க எப்படி இருக்குன்றது. அப்படியே இருக்கு, அப்படியே யூ ஷேப் மாதிரி இருக்கா, வியை தலைக்கில திருப்பி போட எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா இருக்கு. அது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு சர்ச்சு. கைஸ் இப்போ நாங்கள் லிஃப்ட்ல எங்க போயிட்டு இருக்கோம்னா விளையாடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே மேலே வந்து விளையாடுறது இடம் தான் இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். இல்லை 4 பேர் நாங்கள் போயிட்டு இருக்கோம் கைஸ். யாருமே இல்லையா? யாருமே இல்லை கைஸ். பிரேக்ஃபாஸ்ட் ஆல்குள்ள கைஸ். இது வந்து ஃபுல்லா நாளைக்கு காலையில் வந்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதை நான் காட்டுறேன் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குன்றத. இதோ இருக்கு பாருங்க கைஸ், கேம் விளாட்ற இடம். இதோ கேம் விளாட்ற இடம். யாருமே இல்லை கைஸ், நாங்கள் கூட தான் இருக்கோம். இங்கே பாருங்க, இது வந்து அந்த இந்த படத்துல கார்த்தி ரகுல் பிரீத் சிங் அதெல்லாம் விளையாடுவாங்க. இங்கே பாருங்க மாமா போடு எகிரி கீழே விழுந்துச்சு கைஸ். நல்லா வெயிட்டா இருக்கு கைஸ். இது வந்து ஆஹா கைஸ் லைட்டு போட்டா கைஸ். இவ்வளோ இருட்டா இருக்கு பார்த்தா லைட்டு போடாம இருக்கா, நல்லா இருட்டா இருக்கு. இங்க வந்து கேரம் போர்டும் இருக்கு, அப்புறம் வந்து ஜிம்மு கூட இருக்கு. நீங்க வேணா ஒர்க் அவுட் கூட பண்ணிக்கலாம். இதோ ஒரு 2 மிஷின் இருக்கு, அவ்வளவுதான் கைஸ். இது ஒயிட் எந்த பக்கம் போடணும், ஒயிட் எந்த பக்கம் போடணும், ஒயிட் கலர் இந்த பக்கம் அடிக்கணும், எல்லோ கலர் வந்து அந்த பக்கம் அடிக்கணும் கைஸ். அதான் கேம். இது வந்து பாலுங்க, பாலை எங்க காணோம் கைஸ். இதுக்குள்ள போட்டா இந்த இடத்துல வந்துடும் கைஸ், நம்ம எடுத்துக்கலாம். செஸ் கூட இருக்கு, செஸ் லூடோ இதெல்லாம் கூட இருக்கு கைஸ். அவன் இன்னும் திருந்தல மாமா. போட போறாங்க மாமா. என்ன பங்கு சீக்கிரம். போது பாருங்க, இப்ப மாமா வந்து அடிக்க போறாங்க. ஐயோ மீண்டுமா பட்டாங்க பாத்தீங்களா? நம்ம ஜெயிச்சிட்டோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கைஸ் இப்போ வந்து அண்ணா வந்து இப்ப அடிக்க போறாங்க பாருங்க. டேய் இன்னும் தூக்கி போட்டுட்டு இருக்கா கைஸ். இது வந்து கைஸ் இது எப்படி விளாடணும்னா, அது வந்து ஒயிட் கலர் இருக்குல்ல, இந்த ஒயிட் கலர் எடுத்து இப்படி வைக்கணும் இல்லை, இது வச்சுக்கிட்டு இதோ இது பார்த்து குறி பார்த்து எது அடிக்கணுமோ இந்த மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி தான். ஆனா வந்து இந்த ஒயிட் கலர் வச்சு இதை வச்சு
எதை அடிக்கணுமோ அந்த ஒயிட் மட்டும் போகுது. பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒயிட் கோல் போட்டுருந்தோம். ஒயிட் போடக்கூடாது கேஸ், இந்த கலர் கலரா இருக்குல்ல இதெல்லாம் தான் போடணும். கைஸ் இந்த கேம் வந்து செம்மையா இருக்கு கைஸ். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான கேம், கரெக்டா யோசிச்சு கரெக்டா அந்த டைம்ல அடிக்கணுமா, அது வந்து நல்லா இருக்கு. நானும் வந்து இங்க வச்சு பாக்குறேன், அங்க வச்சு பாக்குறது, அந்த யோகா மட்டும் தூக்கி பாக்குறேன், கரெக்டா வைக்க முடியுமான்ட்டு வைக்கவே முடியல கைஸ். இது வந்து கரெக்டா எப்படி வச்சாலுமே ஆடுறது தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு ஆடுறது தெரிஞ்சா நாங்க ஆடுறது தெரிய மாட்டேங்குது, அது ஒழுங்கா பண்ண முடியல. நல்லா இருக்கு இது பாருங்களேன், இங்க இருக்கு. இது கரெக்டா வரும்போது அந்த ஒயிட் வச்சு நம்ம அடிச்சு இப்படி தட்டணும். நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு கைஸ் இந்த கேம். அடி 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 சுத்து 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 சீக்கிரம். கைஸ் நாங்கள் கிளம்புறோம் சொல்லி இப்போ எப்போ கிளம்பியிருக்கோம் தெரியுமா கைஸ்? 6:21 தான் கைஸ் இப்போ தான் கைஸ் கிளம்பியிருக்கோம். என்னப்பா இது? இந்த ஊரில் வந்து 5 மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ 6:21 நாங்கள் கிளம்புறோம் கைஸ். எல்லா கடையும் ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க சின்னதாக. நாங்கள் இந்த டைமில் தான் கிளம்புறோம். போய் என்ன சுற்றி பார்க்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஆனால் இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம் கைஸ் எல்லாம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், ஆட்டார் பேரன் மேலே ஏறுது பார்த்தீங்களா கைஸ்? காலையில் நான் வந்து சொல்லியிருப்பேன் அவ்வளோ ஜில்லு இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ வந்து போக போக அப்படியே ஜில் காற்று தான் கைஸ் ஃபுல்லாக அடிக்குது. அப்படியே நல்லா ஜில்லுன்னு இருக்குது கைஸ். ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு நல்லா சூப்பராக இருக்குது கைஸ். பாருங்க சாகசம் பண்றாங்க. எதுக்கு இதெல்லாம்? ஏன்னா இது வாலிப வயசு. வேறுங்க சரிட்டாங்க மாமா. கைஸ் இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா டீ இலை தோட்டத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் கைஸ். மேலெலாம் இருக்காங்க, அவங்களாம் எப்படி போனாங்கன்னு தெரியல. ஐயோ இங்கே பாருங்க சித்தி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? இப்படிலாம் ஏறக்கூடாது, வேண்டாம் அவளுக்கா இறங்குங்க. இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க கைஸ். இவருங்க ஏறிட்டாங்க 2 பேரும் கைஸ். இப்போ நான் வந்து ஏற போகிறேன். எப்படி ஏறினீங்க? இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? ஏறியாச்சு கைஸ், ஏறியாச்சு பார்த்தீங்களா? கைஸ் இங்கே பாருங்க டீ இலை தோட்டங்கள், இதெல்லாம் தாங்க டீ. இதில் தான் டீ போட்டு குடிக்கிறது. நமக்கு டீ வர்றது எல்லாமே இதில் இருந்து தான் வருது. ஆஹா நல்லா கர்மா என்ன இப்படி நாறுது? டீ ஸ்மெல்லே வரலையே கைஸ். மோந்து பார்த்தா பாருங்க கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டீ தோட்டம் தான் கைஸ். ஃபுல்லாகவே டீ தோட்டம் தான். செமையாக இருக்குது பார்க்கறதுக்குல, சூப்பராக இருக்குது, சூப்பர் பயங்கரமாக இருக்குது. அவங்க வந்து எப்படி வந்தாங்கன்றது தெரியல. நம்ம வந்து இங்கே ஒரு வழி இருந்ததுல, இது வழியாக நம்ம ஏறி வந்துட்டோம். அவங்களாம் எப்படி வந்தாங்கன்னு தெரியல. சித்தி பாருங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. இது அழகா இங்கே பாருங்க நடுவுலலாம் எவ்வளோ சூப்பராக நடந்து போகிறதுக்கு எவ்வளோ கேப்பாக இருக்குது. ஆனால் வந்து உள்ள பூச்சி கீச்சி ஏதாவது இருந்ததுன்னா அவ்வளோதான், கடிச்சு கொதறி எடுத்துரும். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். ஐயோ ஐயோ அம்மா ஆபரேட்டர், இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? ஐயோ ஐயோ ஒன்ஸ் மோர். ஐயோ ஐயோ உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. கீழே வந்துருப்பேன் கைஸ் நேரத்துக்கு. சை செமையா இருக்கு கைஸ் பார்க்க. கொசு கடிக்குது கைஸ் அந்த இடத்துலலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது, விழுந்தா அப்படியே போய் அங்கே உள்ள வேண்டியதுதான் நம்ம. அந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ அதில் தான் போக போகிறோம். வந்தாச்சு. கொசு வருது கைஸ், கொசு கடிக்கிற மாதிரி இருக்குது காலெல்லாம். அவங்க பாருங்க அங்கே ஏறி நிற்கிறாங்க. இருட்டாயிடுச்சு கைஸ், ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. இருந்தாலும் அந்த இருட்டில் நாங்கள் வந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா. ஆமாம் இந்த இடத்தோட ஓனர்லாம் எங்கே இருப்பாங்க? அவங்களாம் இதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நல்லா இருக்குது கைஸ். இதெல்லாம் வந்து பகலில் வாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து மாதிரி வராதிங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. அதெல்லாம் வந்து கீழே வந்தால் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் நீங்கள் பத்திரமா சேஃபாக ஏறி வர மாதிரி படிக்கட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் ஏறி வாங்க. மற்றபடி அதே மாதிரி ஏறி வராதிங்க. நல்லா இருக்கானா? ஐயோ எந்த இடத்துல என்ன இருக்குன்றது தெரில கைஸ். ஒரு மாதிரி படப்படத்தமாக இருக்குது, படப்படத்தமாக எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த பசில் கேம்லாம் இருக்கும்ல கேஸ், அந்த பசில் கேம் விளாட்னா ஒரு பசில் கேம்லாம் இருக்குல்ல, அப்படியே பூந்து கரெக்டான இடத்துக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது கேஸ். இந்த இடம் எல்லாமே ஒரு பசில் கேம் மாதிரி. நான் அந்த பக்கம் போனேன், அங்கே இடம் இல்லை. நல்லா திருப்பி இந்த பக்கம் வந்துட்டேன் நான். வறுத்து நல்லாயிருக்கு. ஐயோ இதில் குதிக்க போகிறோம். வாங்க முட்டி வலிக்குது, இல்லைன்னா நான் வந்துடுவேன். செருப்பு வர சரியில்லை. பார்த்து வாங்க. ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இறங்குறது எவ்வளோ ஆபத்தான ஒரு இதுன்னு நீங்கள் பாருங்க. இப்படி பாருங்க,
இந்த ஒரு ஆபத்தான ஒரு பள்ளத்தாக்கில் நாங்கள் இப்போ வந்து இறங்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் போங்க. கார் எடுத்துட்டு நீங்க வைங்க, நான் கார் மேல குச்சிடுறேன். இல்ல எனக்கு புரியல. முதல்ல செருப்பை கழட்டிடுங்க. திரும்பிடுங்க. நீங்க பக்கத்துல வந்து நில்லுங்க மாமா. பார்த்து யோய் गाइस, இப்போ நான் வந்து ஐயோ எப்படி இறங்குது? கை வை. இந்த கல்லு மேல கை வை. இந்த கல்லுல கை வை. அவ்வளவுதான், அந்த கையை விட்டு. அவ்வளவுதான் இறங்கிடு. குச்சிடு. இருங்க. கையை விடுடா. இறங்கியாச்சு guys, வெற்றிகரமா நம்ம போய் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து ஜாலியாக செம்மையா இருந்துச்சு guys. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் போகாதீங்க, அங்கே அந்த பக்கமும் இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி தான் guys போயிருக்காங்க. வந்து மேலே வழின்னு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்களும் அங்கே இருக்குது குதிச்சு இதோ இந்த வழியாக தான் போயிட்டு இருக்காங்க. பாருங்க guys, இந்த இடம் எவ்வளோ இருட்டாயிடுச்சுன்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாயிடுச்சு. இங்கே பாருங்க, அங்கே தான் நம்ம இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு கைஸ். இப்போ நம்ம அடுத்த இடத்த நோக்கி நம்ம சென்று கொண்டு போயிருக்கோம். ஓகே, அந்த இடம் இருந்து எதுவுமே தெரியாது. இந்த இடமும் நம்ம பிளான் பண்ணிலாம் வர போகிற போக்கில் ஒரு இடம் வந்தது, அப்படியே காரை நிறுத்திட்டு அப்படியே நம்ம ஏறி பார்த்துட்டு வந்தோம். ஜும்பா ஹே ஐயோ சாமி வேற கைஸ், பயங்கரமான இருட்டான ஒரு ரோட்டில் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். பாருங்க கைஸ், எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. எதிர்க்க ஒரு வண்டி கூட வர மாட்டேங்குது. வேற லைட் ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாழ்க்கைனா இதுதான், காலையில் பகலாக இருக்கும், நைட்டு இருட்டாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று ஒரு வாழ்க்கை தட்டுவும் சொல்கிறேன். காலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மேலே ஏறணும். இப்போ எதுக்கு, எந்த காரணமே தெரியாமல் கீழே இறங்குறோம். எதுக்குன்னே எதுன்னு புரியல. தாண்டி போயிட்டு இருக்கீங்க தம்பி. மூணாறு தாண்டி நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோமா, எங்கே போகிறோன்னே தெரியல. இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து ஒரே ஒரு பூச்சி, பேய், ஏதாவது சிங்கம், ஏதாவது புலி வந்ததுன்னா எதாவது என்ன தெரியுமா? ஒன்றுமே தெரில. பாருங்க கைஸ், வேறுங்க கைஸ், ஃப்ளாஷ் ஆஃப் ஆனால் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், நைட்டில் வந்து எங்களை மாதிரி நீங்கள் வந்து வந்துடாதீங்க. ஒன்றுமே இல்லை கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்குது கைஸ். நாங்களும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வியூ பாயிண்ட் இல்லை ஏதாவது ஒரு இடம் இருக்கும், நாங்களும் பார்க்குறோம். ஒன்றுமே வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாகவே இருக்குது. வர வழி எல்லாமே ஃபுல்லாக இருக்கு கைஸ். மின்னெல்லாம் அடிச்சது கைஸ் வரும்போது பயங்கரமாக. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி யூட்டன் போட்டு திருப்பி நம்ம ரூமுக்கு தான் கைஸ் போக போகிறோம். எந்த இடமும் இல்லை, திருப்பி நம்ம காலைல தான் கிளம்பி நம்ம இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் கைஸ். அங்கே மாமா நடந்து போகிறது உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ இருட்டாக இருக்குல்ல கைஸ், பயங்க எம்மாடி. இந்த பள்ளம், இந்த மேலே இந்த ஸ்லோப்பு தெரில கைஸ். இங்கே வேறுங்க, இப்போ எங்கே வந்திருக்கேன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோமா. இங்கே வந்து ஒரு சோளம் கடை இருக்குது. இந்த கடையில் போயிட்டு சோளம் சாப்பிடலாமேட்டு வந்திருக்கோம் கைஸ். போய் சோளம் வாங்கிட்டு அப்படியே நம்ம திருப்பி ரூமுக்கு போகிறோம். போய் சோளம் 2-3 சோளம் வாங்கிட்டு நமக்கு போகலாம் கைஸ். சோளம் வாங்கியாச்சு கைஸ். ஒரு சோளம் வந்து 50 rupees கைஸ். நல்லா சுட நல்லா சூப்பராக இருந்துச்சு கைஸ். இங்கே பாருங்க நல்லா அந்த மிளகா பொடி உப்புலாம் போட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். சரி, அப்படியே போகிற வேலை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் கைஸ். நல்லா அருமையான சோளம் கேஸ், நல்லா சூப்பர் டேஸ்டாக செம்மையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான சோளம் சுட அவிச்சு வச்சுருக்காங்க, அப்படியே செம்மையாக இருக்குது. பயங்கரம் அப்படி இருக்கு. ஏதாவது தெரிஞ்சா இந்த சூடு காற்று தெரிஞ்சா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உள்ளே இருட்டாக இருக்குது. அப்படின்னா எவனாவது வந்து கத்தி எடுத்துக்க என் கழுத்தில் வச்சா கூட ஒன்றும் தெரியாது, அப்படி இருக்கு இடமே. பகலில் எவ்வளோ அழகாக இருக்கோ, ராத்திரியில் அவ்வளோ பயமாக இருக்குது இந்த இடமே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான்.